இப்பொழுது வரலாம் நாங்கள் மிகுதியை தொடரலாம். தொடர் நிகழ்வாக வருகின்றது. இதுக்கு ஒரு பெயர் வைக்க தமிழில் 2 நிமிஷம் தமிழில் 2 நிமிஷம் பேசுவோம் வாங்க. காலையில் இணைந்த உறவுகள் மீண்டும் வரலாம். உங்களுக்கான சொற்கள் இங்கு பலவாக இருக்கின்றது. அதனை தந்துவிட்டு நான் தமிழ்லையும் 2 நிமிடம் பேசிவிட்டு நாங்கள் விடை பெற்றுக் கொள்ளலாம். சொல்லி சொல்ல ரெடியா? செல்வி அந்த ரெடி. எங்கே மற்றவர்களை காண ஒழிச்சிட்டீங்க, ஓடி ஒழிச்சிட்டீங்க. வாங்க வந்துட்டு உங்களுக்காக தான் நான் வந்து இதில் இருக்கிறேன். நானும் விட சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஒரு சொல் தரவா? சொல்லுங்க. அதானே நான் துணிஞ்சு நிற்கிறேன். என்ன உங்களுக்கானது சரியா? உங்களுக்கானது சரியா? உங்களுக்கானது சரியா? இங்கே வருங்க. யார் வழியா இருக்கிறார்? உங்களுக்கானது மனுஷர்களுக்கு இது அத்தியாவசியமான உண்டு. ஆண் பெண் எல்லோருக்கும். சரியா? இது சிலர் இப்போ ஆங்கில வார்த்தையை இப்படின்னு சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் இருக்கும் ஒரு பொருளை சிலர் நாட்டுக்காரர் இப்படின்னு சொல்லுவார். நீங்கள் உடனே முடிப்பீங்க. ஒரு எழுத்தை அகற்றி நீங்கள் இதை நான் பத்மினி ஒரு எல்லாம் கொடிச்சு கொண்டது. நீங்கள் புத்துக்குள்ள இது கரையான் வரவே வாராங்க. அடுத்து ஒரு எழுத்தை வெட்டினீங்கன்னு சொன்னா கூடுதலான முடி உள்ளவர்களை இப்படி சொல்லுவீங்க. மிக இலகு. எனக்கு உடனே வர இல்லை. வேற ஒன்று சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரிலாம் தரவு கொடுக்கக்கூடாது. இப்பவும் அப்படித்தானே ஆகுது. இப்ப சரி கொஞ்சம் போறோம். ராஜினி ஆல்பர்ட் சார் இப்ப சரி அக்கா. நேற்று காலையில எல்லாம் இப்ப நிப்பாட்டி போட்டுதான் திருப்பி போட்டேன். இப்ப சரி ஓகே. உள்ள குடஞ்சுதான் போயிட்டு. சரி நேவி சொல்லுங்க. ஆண்கள் பெண்களுக்கு தேவையானது அத்தியாவசியமான ஒன்று. முதலாவது ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா அதிக முடி உள்ளவர்களை படியும் சொல்லுவோம். தேவையானது மனிதர்களுக்கு சில மிருகங்களும் இப்போ பார்க்கக்கூடிய இருக்கு. மற்றது சில நாட்டில் அந்த ஆங்கிலத்தில் உள்ள அந்த பொருள் அதை இப்படித்தான் சொல்லுவார்கள். நாங்கள் இதில் பேசி எல்லாம் இருந்தோம். என்ன சொல்வார்கள்? ஆட வகைகளுக்குள்ள வருமா? அது நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஸ்லோன் காபி சூப்பராக இருக்கு. மேட் பை வாணி. என்னது ஒரு எழுத்தை வெட்டணும்னு சொல்றீங்க? நான் நீங்க சொன்ன நீங்க எனக்கு வந்து பரட்டை பட்டை என்று பரட்டை பட்டை என்று வந்தது. அதுவும் நல்லதா இருக்கு. என்ன எழுதி வைப்பம் இருக்கு வாணி. அதுல ஒரு எழுத்து சரியா இருக்குமாக்குமா? என்ன எழுதி வைப்பம் இருக்கு. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். இல்ல பரட்டை பட்டை என்று நான் எடுத்து வந்து நக்கையில அப்படிதான் வந்தது. முடியுள்ளவர்கள் அப்படி சொல்லுவாங்க 2 பரட்டை என்று. இதுவும் நல்லாதான் இருக்கு. சரி இன்னொன்று நாளைக்கு தரேன். அப்படி எடுத்து தாங்கோ எழுதி வைப்போம். முதல்ல ஆண் பெண்ணுகளுக்கு என்ன சொன்னீங்க வாணி? மனிதர்களுக்கு அத்தியாவசியமானது, மிக மிக அத்தியாவசியமானது. அதில் ஒரு எழுத்து வட்டிங்கன்னு சொன்னால் அதிக முடி உள்ளவர்கள் எப்படியும் சொல்லுவோம். என்ன இது வெள்ளிக்கிழமை தலையில உருண்டதெல்லாம் இது எங்கே போச்சு? வாழ்த்துக்கள். இப்போ இந்தியாவிலலாம் ஷர்ட்னு சொல்ல மாட்டார்கள், சட்டையை போடணும்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு அந்த முதல் தடவை வழங்கல நான் நினைச்சேன் கையும் சடையும் எடுத்த நீங்கள் அக்கௌண்ட். எது கையும் சடை கை என்றதை எப்படி எடுத்த நீங்களா? அப்படி அது உங்களுக்கு விளங்குது இல்ல போல. இல்ல இல்ல அது சரி. கை என்று சொல்லுவோம் இல்ல, அது சரி. அதான் அந்த அந்த டையண்ணாவுக்கு பார்த்து போட்டுதான் நான் அதான் திருப்பி இத சடையை எடுத்துட்டேன். நான் டைய வந்து நான் ஒரு நாட்டவரன்னு குறிப்பிட்டேன். நான் அதுக்காகத்தான் திருப்பி கேட்டேன். அடுத்தவர் யாரு கூப்பிடுங்க? என்ன உங்களுக்கானது இது சில நேரங்கள்ல சிலருக்கு பிடிப்பதென்று சொல்வார்கள். சரியா?
பிடிப்பதா? பிடிப்பது நாங்க சொல்லுவோம். அதுக்காக இந்த மாட்டை பிடிக்கிற நாயை பிடிக்கும். வாணிய மிதிக்க போறீங்களோ? பிடிப்பது பிடிப்ப இப்ப சரி பிடிக்கும். இப்ப கழுத்து பிடிச்சிட்டு அப்படி சொல்றது தானே, கட்சி பிடிக்கிற மாதிரி கை பிடிச்சிட்டு கழுத்து பிடிச்சிட்டுன்னு சொல்றது தானே, அப்படி பிடிப்பு அது போல உண்டு. சரியா? அப்புறம் நாயை பூனையை பிடிச்சி கொண்டு வந்துருக்கீங்க. அதுல ஒரு அழுத்த வட்டிங்கன்னு சொன்னா நான் தான் குடிக்கிற விஷயத்துக்கும் தேவைப்படும். என்னத்துக்கு? நான் தான் குடிக்கிற விஷயத்துக்கும் தேவைப்படும். ஓ சரி, நான் பிடிச்சிட்டேன். அது நான் ஒரு நாள் அன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டினேன், இதுதானே. ஆமா, பலசரக்கு மருத்துவ குணம்னு சொல்லலாமோ? சொல்லுவீங்களா இல்லாட்டி நான் சொல்லுவேன்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு இடத்த நீக்கணுமா? ரெண்டாவது நானும் இப்ப வாணி வெளியில ராஜினி யோசிக்கும் வரையும் நான் சொல்றேன். நீங்கள் அப்போது என்னோட கேட்டீங்கள் தான் கரண்டி அது கண்டிக்கு. இப்ப நான் கடைக்கு போனாங்க, கடையை போ யோசிச்சுட்டு போனேன். நீங்கள் ஒரு எழுத்த வெட்ட சொல்லி தானே சொன்னீங்க, சேர்க்க சொல்லி சொல்லி என்னண்டு கரண்டிய நான் எடுத்தது அப்படி என்று வந்தது. கரண்டி இல்ல இல்ல, நான் முதல் கண்டிய தானே நான் பின்னால நினைச்சாலும் அது உங்களுக்கு வந்துட்டா நீங்க முன்னுக்கு போட்டு மூளைய கசக்குறதுதானே. அத யோசிக்கல. இல்ல நான் போயிருக்கல செஞ்ச ஒரு சிம்பிள் சுகமானதை நான் ஏன் அப்படி இல்ல. அப்படித்தான் நானும் அப்படித்தான் சில நேரம் யோசிச்சோம். என்ன கேட்டாங்கன்னு மறந்துடும் சில நேரம். அதான் சில விஷயம் கடைக்கு போனாங்க, கடைக்கு போக யோசிச்சுட்டு போனாங்க. கண்டி வந்தது என்ன கரண்டி வேற இல்லாம போச்சுது. அவ என்ன வெட்ட சொல்லி சொன்னதானே. அப்ப நானு சொல்லிருப்பேன். ஆமா ஆமா. இல்ல நாங்கள் கீழான தரவுக்கு அந்த பெருசை எடுக்காம மற்றதை எடுத்து போட்டு வெட்டி போட்டோம்னா அதுல வர்றது தானே, உறுப்புக்கு தானே வந்து. இப்ப நான் தமிழ்லயே 3 விஷயம் செய்யறேன். ஒன்று வெட்டுறது, ஒன்று சேர்க்கிறது, மற்றது தரவை சொல்லி கண்டுபிடிக்கிற விஷயம். மற்ற தமிழ்ல 2 நிமிஷம் மற்ற ஊரோட விளையாடு. அது வச்சுதான் அவருக்கு கொடுத்து அவருக்கு தார பார்த்துட்டேன். வஜிதாக்கு தார பார்த்துட்டேன். அவருக்கு அதை நிகழ்ச்சி தார பார்த்தாச்சு. வஜிதா இன்னும் பிடிக்கும். வஜிதா அங்க அந்த பொன்மாலை பொழுதுல செய்வா அந்த ஊரோட விளையாடு. நல்லா இருக்கும். செய்து எல்லாத்தையும் பதிவு எடுங்க. அதுக்கு அந்த குறுக்கொழுங்க எல்லாம் கொண்டு வர வேணாம்னு சொல்லுங்க. அதை சொல்லி போட்டேன். யாழ்ப்பாண ஆக்களுக்கு கூடுதலா அதுவும் அந்த சின்ன பிள்ளை அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியுமோ தெரியாது. என்னடா இப்ப அவருக்கு யாழ்ப்பாண ஊர்லாம் தெரியும் தானே. அது நீங்க ரெண்டாவது சொன்ன சொல்லு ஆங்கிலத்துல வருமா? இல்ல தமிழ், சுத்த தமிழ். அதுக்கு 2 விதமா சொல்லலாம். நாங்க 2 விதமா சொல்றது. அதான் ஜக்கா, அதுவும் ஆங்கில சொல்லுதான். சரி, சொல்லுங்க. நான் சொல்லவா? சுலுக்கு சுக்கு. என்ன சுலுக்கு? அத விட்டுனா சுக்கு சுக்கு கப்ப காட்ட காட்ட கப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் அரைச்ச கோப்பில அங்க கோப்பி குடிக்கிறேன் சொன்னான். நல்லா இருக்கும். உண்மையில ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் அரைச்சது நான் தான். நான் இப்போ மணி நிறைய வேர்க்கம்பு போடுறேன். நான் செய்யறேன். இல்ல ஒரு நாள் இந்த கோப்பி செய்யல. நான் இந்த முறை நானும் செய்தேன். கிடக்குது கணக்கா கோப்பி அநியாயமா போடு. நீங்க ஒரு மாசம் வரையும் நான் ஒரு தரம் ஊர்ல இருந்து கொண்டது 2 வருஷத்துக்கு மேல பாவிச்சேன். அதான் நானும் ஊர்ல இருந்து கொண்டதான். இப்ப நானும் அப்படி பாவிச்சாமணி ஒரு முறை நான் கொண்டு வச்சது அவை செய்த சரியில்லை தெரியாது. அவ்வளவு கவலையா இருந்தது. நான் வந்தாலும் தங்கி இலங்கை கோப்பி தான் காலமேல குடிக்கிறது. அது எங்கேயே யார்கிட்டயாவது கேட்டுக்கிட்டே ஏதாவது கொஞ்சம் நேரம் வந்துடும். இந்த அதை எறியன கவலையா இருந்தது. அதனாலமா பழுதா போச்சா? இல்ல ஒரு மனமுமே இல்ல. நல்லா விரும்பி இந்த கோபி குடிப்பாரு இலங்கை.
காலையில அது பழகிட்டு எங்களுக்கு அது எங்கேயோ ஒரு வழியெல்லாம் அடியாவது கேட்டு கேட்டு பண்ணிடுறோம். கொஞ்சம் கோபி என்னடா அவா கிடைச்சா தருவா. சரி அடுத்த சொல்ல சொல்லுங்க வாணி. பத்மினி அவர்கள் அது சும்மா ஒரு கோப்பி கொஞ்சம் கோப்பி எடுக்கிறது. கோப்பி கொட்டை மல்லி விற்கிறது போடுறதா தானே. மல்லி மல்லியும் இதுவும் இது கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் சுக்கும். ஆனா கிளக்குறதுல இருக்கு வாணி, அளவு இருக்குது கிளக்குறது சரியா தான். அளவுகள் ஒரு அளவுக்கு தான் நான் இது போட்டேன். ஒரு ஆள் சொல்லிச்சது இங்க இருக்கிறவ நல்லா செய்வா, நல்ல ஊர் மாதிரி இருக்கும், என்னடா கோபி கொட்டையா ஃப்ரெஷ்ஷா பண்ணியானதா கொண்டாந்தா செய்து தருவானு சொல்லி சொன்னா. ஃப்ரெஷ்ஷாக தான் நான் செய்வேன். கணவர்ல இருக்க தங்கச்சி இங்க உணர்ந்தோம் வாணி நாங்க கோப்பி கொட்டை மலிவு தானே இங்க. அதான் இங்கத்திய கோப்பில அங்கத்திய பச்சை தானே கோப்பி கோபி. கொட்டை. அப்ப அந்த போன முறை நான் அப்படித்தான் எங்கட வீட்டு கடையை கீழே கடையில ஒரு பேக்கெட் வந்து 5 ரூபா 1/2 கிலோவான். அப்ப அது வாங்கிட்டு போட்டு அங்க நின்று செய்தோனுங்க. உண்மையில நல்லா இருந்தது. நான் செய்யல. ஐயோ, இங்க இருந்து கொண்டு போய் அங்க செய்து வரீங்களா? அப்படித்தான் நாங்க செய்யறோம். நாங்க இல்ல இந்த இல்ல, முறை அங்க விக்கிற பச்சையா இருக்குமே கோபி கொட்டை, அது அதுதான். இங்கேயும் இருக்குதானே பச்சை. கொட்டை நான் செய்தேன். நல்லா இருக்கு கோப்பி கொட்டை. எனக்கு சரி வருது இல்லையே, நான் தங்கச்சி கொண்டு வந்து செய்து நல்லா வறுத்து போட்டு கொஞ்சம் மல்லியையும் கொஞ்சம் சீரகத்தையும் கொஞ்சம் என்ன சுக்கும் சாமான பெருசா இல்லை அதை வறுத்து போனாலும் அதைத்தான் சொல்றேன். எனக்கு கோப்பியை மட்டும் கொண்டு வந்தீங்களா காணும். அப்புறம் அரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க வருது கோப்பி. கோப்பி மிளகாத்தூள் எல்லாம் நீங்க எத்தனை வருஷம் வச்சும் பாவிக்கலாம். ஏன்னா அதுல ஒன்றும் இது இல்லை தான் பவுடர். ட்ரை நீங்க கரண்டி அந்த தண்ணி கரண்டி அது எல்லாத்துக்குள்ள போடா விட்டீங்கன்னா சரி, மற்றபடி இருக்கும் அது. சரி, அடுத்தவர் யாரு? தரவர் சொல்லுங்க பத்மினி கொடுங்க தலையை. குடுங்கோ குடுங்கோ சும்மா உடனே மாற்றன்றன்னு செல்வி நித்யானந்தம் கண்டுபிடிங்க. செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு சரி, பத்மினி அவர்களுக்கு இது உயிர் வாழ் உயிரினம். என்ன உயிர் வாழ் உயிரினமா? தண்ணி வாழ் உயிரினம், தண்ணிக்குள் வாழும் உயிரினம். சரியா? இதுல ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா இப்பத்திய காலகட்டங்கள் தோட்டங்கள் வயல்கள் தலைமுடிகள் படியாக நடக்கும். தவளை தலை லைக்கு வார லை என்ன, தலைக்கு வார லை என்ன? தலைக்கிறத நான் நினைச்சேன் மாணி மோகன். நான் உயிர்வாழ் நீர்வாழ் உயிரினம். நீர்வாழ் உயிரினம் என்ன? ஆமாம். ரெண்டாவது தடவை சொல்லுங்க. ஒன்றை வட்டிங்கன்னு சொன்னா இப்பத்திய காலகட்டங்கள் தோட்டங்களை யோசிங்கோ, வயலில் யோசிங்கோ, தலைமுடிகள் எல்லாம் அப்படியெல்லாம் யோசிச்சு வாங்கோ. அதோட செய்யன்னு சொல்லலாம். செயற்பாடு. ஒரு சிக்கலும் இல்லை, மிக இலகு. அதான் நான் பிடிச்சிட்டேன். சரியான விலை ராணியா. நாங்கள் கதைக்க நாங்கள் இதை பற்றி நான் வாங்கின வெறும் பச்சை தண்ணி முந்த நாள் அப்படியே கிடக்குது கொட்டணும். விலையும் தான் தண்ணி 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 அந்த இந்த இது இல்லை. இன்னும் வாங்குறதுல முடிவு வந்துட்டேன். காசு கூட குப்பலறியல தானே. அதான் டூப்ளிகேட்டுகள் எல்லாம் தெரியல. சில இந்த காலங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் எல்லாம். இதுக்கு மேல 10 மினிட் நாங்க சொல்லல தர போங்க. சரியா? நான் மூளை உறாதேனே. மூளை குறைவில மூளை கூடி போச்சு. பல பக்கம் யோசிப்பீங்க. இப்ப இது சின்ன ஒரு விஷயம். இப்ப எனக்கும் வந்தது யோசனை. சரி, கண்டுபிடிச்சிட்டேன். யோசிச்சு பார்த்தேன். முளைக்கிறது வல்லடி முதல பதில் அப்படித்தான். முதல முளாய் தமிழ் பாடசாலைங்க பாடசாலைங்க பதில் நீங்க பாமுகத்துக்கு என்ன சொன்னீங்க? நீர்வாழ் உயிரினம். மற்றது இப்பத்திய காலகட்டங்கள் பயிர்களை யோசிங்க, தோட்டங்களை யோசிங்க, வயல்களை யோசிங்க, தலைமுடிகளை பத்மினி சொல்ல இல்லையா? சொல்ல முடியாதோ? தலைமுடிகள் வந்து சேரும். சரியா பாணி? அப்ப நான் சொல்லி போட்டு என்ன கொண்ட தாங்கோ. ஓகே. நண்டு நடுகிறது. நண்டு நடு தலைமுடியெல்லாம் நிறைய இல்லை. தோட்டங்கள்லாம் பயிர்கள் நிறைய இல்லை. சரியா? தலைமுடி நடுறதா? ஓ ஓ
எத்தனை அன்னைக்கு பேர் நாங்கள் இது பற்றி கதைச்சோன்னு இருந்தோம் நாங்கள். அன்னைக்கு டாக்டர் காய்ச்சி கொண்டு வந்த தர முடியாது நடலாமண்டு. ஆமா சொல்லுங்க வாங்க. அது டோப் போடுவினம் இல்லை நான் நடுறது அது பயங்கர காசு, அதுவும் இருக்குதான். காசு கூட. பெர்மனண்டா அப்படியே இருக்குமாக்கு வேணா. உங்களுக்கானது உங்களுக்கானது இந்தியாவில் ஒரு இடம், அதில் ஒரு இடத்த வட்டிங்கன்னு சொன்னால் பெரியவர்கள் இப்படியும் இந்த காலத்திலும் இப்பவும் சில இடங்களில் கூப்பிடுவார்கள். இன்னொருத்தர் பேராகவும் இருக்கும், அநேகமா ஆண்களுக்கு தான் அந்த பேர் வரும்னு நினைக்கிறேன். பெரியதொரு சில இடங்கள்ல பெரியவர்களை இப்பவும் இந்த காலத்துல இப்படி கூப்பிடுவார்கள். அது நேரம் ஒரு ஆணின் முதல் பெயர் இல்லை கடைசி பேராம இருக்கலாம், பெண்ணுக்கு இருக்கனா தெரியாது. எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்தபடி என்ற பேரும் இந்த பேர் தான். அந்த மலையாள இல்ல இல்ல ஊர்ல ஊர்ல முழு பேர் என்னட்ட தெரியா அவன்ட்டு இப்படித்தான் கூப்பிடுறோம் நாங்க. முதல் இது என்ன சொன்னீங்க மணி? இல்ல இந்தியாவில் ஒரு இடம். இந்தியாவில் நான் நைனா ஒன்று எடுத்து பார்த்தேன்னா அதுக்கு அங்கால இடத்துக்கு வர தைரியம் இல்லையே. நைனாண்டு பேர் இல்ல தானே, இது பேர் இல்ல கூப்பிடுறதுக்கு காக்கா பேரும் இருக்கு, அந்த பெரியவர்களையும் அழைக்கிறதும் இருக்கு. எனக்கு போட்டீங்களே இந்தியாவில். இந்தியாவும் இலங்கையும் இலங்கையில் இப்படி சில இடங்கள்ல இப்படி இப்பவும் அழைக்கிறார்கள். என்ன இடத்தையோ இடம் இருக்குதான் இந்தியா. இடம் இந்தியா. நீங்க கண்டுபிடிக்காட்டு அவன் கண்டுபிடிப்பான், ஒரு தரும் இல்ல இல்ல இல்லாட்டி இப்ப நானுண்டா கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாரும் சொல்லி. அதான் தனக்கு வந்ததான் தலையடியும் யோசிங்கோ. தனக்கு வந்ததான் தலையடியும் தலையடியும் காய்ச்சலும் தனக்கு வந்ததான். சும்மா சொல்ற தெரியல, சும்மா நான் சொல்றேன் டெல்லி டெல்லி என்று கூப்பிடுறாங்க. அப்படி கடவுளே அப்படி வேற டெல்லி 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 நவுலாக்கா விட்டாவே ஒரு வார்த்தை அதை நினைச்சு சிரிச்சு கொண்டு இருந்தேன். அவருக்கு தமிழ் வார்த்தை உடனே வர இல்லை, தமிழ் தான் வந்தது, பச்சையா வந்தது. எனக்கு தெரியும், அது வரலன்னா தெரிஞ்சிடும். தெரியல ஞாபகம் வந்துடும். தெரியல நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியல, சும்மா சொல்றேன். கண்ணெல்லாம் பிரச்சனையா போயிட்டு அலர்ஜிக்கு வந்து இதுல ஒண்ணும் பாக்க காட்டுங்க பாப்போம். கண் அலர்ஜிக்கு ஒரு தடவை பாப்போம். எனக்கு நானும் தும்பி கொண்டேன். முதலியார் அப்படி சொல்ற அது வராது. இல்ல இல்ல அப்படி எல்லாம் இருக்குதானே. இப்ப நான் இலங்கை இடம் தந்துட்டேன் உங்களுக்கு. இலங்கையில செட்டி என்று வந்தாலும் அங்கால மிச்சம் இல்லையே, செட்டியார் என்று சொல்லுவார்கள். வேறு என்ன என்ன பூனாவில கூடமா போட்டு வாங்குறாரா போட்டு வாங்குறாரா? இது தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள இடங்களா பணி? இப்ப காசி என்று எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. காஞ்சி காசி. நானும் முதல் சொல்லியக்குள்ள காஞ்சிபுரத்தை தான் அதுகள்ல எது மடுக்க போறாவோ தெரியாம. என்ன காசி? சரி சொல்லுங்க நீங்களே. இதெல்லாம் கண்டுபிடிக்க இல்லையா? இல்ல இல்ல. மதுரை துறை. மதுரை துறை. மதுரை துறை கூப்பிடுற வழக்கம் இருக்கு. அந்த சால்வை போட்டு கொண்டு வருவீங்க ராஜதுரை துறை என்று சொல்வார்கள். மதுரை நெக்ஸ்ட் மறையண்டு எடுத்து வச்சுக்கணும். நீங்க காஞ்சி எண்ணக்குள்ள எனக்கு வாய் வந்து காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி இப்படி எண்ணக்குள்ள உடனே அந்த இடம் வருகுதல்ல பேச கம்மட்டு இருந்துட்டு
வந்துட்டு எனக்கு இல்ல நீங்க காஞ்சி சொன்னீங்க அந்த அம்மன் பேரை உச்சரிச்சு வந்தீங்கன்னா வந்திருக்கும். மதுரையில் எடுத்தேன். எங்களோட பக்கத்துலயும் அந்த பெயர் இருக்கு துரைன்றது. இருக்கு அங்கிட்டு போயிட்டு பாத்தீங்களா? இப்ப துரைராசான்னு சொன்னா துரையண்டு வீட்டுல கூப்பிடுவாங்க. துரை. துரை. எங்க அப்பா கூப்பிடல. அவன் பேர் என்னன்னு இத்தனைக்கு தெரியாது. என்ன நகுலா என்ன இந்த மதுரையை சொன்னவா? ஆறு இல்ல நகுலா என்னன்னு சொல்லி சொன்னீங்க மதுரை என்ன இல்ல 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 அது சும்மா அந்த கதை வந்த மாதிரி நேற்று நீங்க கேட்கலையா வந்து கடவுளே கடவுளே அந்த காலம் ஐயாண்ட நிகழ்ச்சியில ஏதோ கழிச்சு கொண்டு நான் நிப்பாடி போட்டு இல்ல இல்ல அது இல்ல என்ன வச்சு தலைப்புக்குள்ள வந்தவர் நீங்க கேட்க இல்லையோன்னு சொல்லி கூட கதையை கேட்க சிரிச்சனானொழியா உண்மையில அது திரும்ப அதெல்லாம் சென்சர் போர்ட்ஸ் சொல்லக்கூடாது. சரி இப்ப அடுத்தவர் யாரு தலை தரீங்க? ராஜினி. ராஜினி அவரு தானே கொடுத்தது. நேவிசக்கா இருக்கிறாதானே வேள்விக்கு கூப்பிடுங்க. சரி உங்களுக்கு மிளகு பார்த்தாரு சரியா? பாருங்க ரெண்டு கண்டுபிடிச்சிட்டேன் ஆனாலும் அது பிடிக்கலாம் போச்சு. நண்டு ஊஞ்சிலுக்கு இது ஆங்கிலத்துல நாங்க கோடம் அப்படியேண்டா தமிழுக்கு அதுதான் அது. சரி அது அப்படி இருக்கு. நான் கண்டுன்றேன் யோசிக்கிறேன். உங்களுக்கானது சிலர் இப்படியாக சிலரை பிடிப்பார்கள். ஒரு சிலர் இப்படியாக சிலரை பிடிப்பார்கள். அது மற்ற மாதிரி தந்தா உடனே பிடிச்சிருவீங்க. அதுல ஒரு எழுத்தை வட்டு நீங்க என்ன சொன்னா பாடசாலையிலலாம் நல்லா எந்த சொல்ல வாங்கி கட்டியிருப்போம். இப்படியே சொல்லுவார்கள். நீங்களும் சொல்றது அடிக்கடி. எனக்கு என்ன சிலர் என்ன இப்படி இப்படி விலை போட்டு பிடிப்பேன் மட்டும் இது ஒரு இடமா வாணிமோகன்? ஆனா உண்டு இப்ப பின்னெழுத்து வந்து இதுல இருக்கிற வராது. அந்த பின்னெழுத்து நீங்க மாத்தணும் பார்ப்போம் சொல்லைக்குள்ள சரியா? அதை அப்ப பிறகு அதுல ஒரு எழுத்தை வட்டிங்கன்னு சொன்னா இதுல நீங்களே உங்களுக்கு சொல்லுவீங்க. வாணி அந்த பின்னெழுத்து வந்து அந்த சொன்ன மாதிரி குற்றெழுத்து அந்த விசிறிய கொண்டு வந்து மாத்தணும். சரி. ஓகே. இல்ல 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 விசிறியா இல்ல. விசிறியா தான் நாங்க சொல்லக்குள்ள சொல்லுவோம். சொல்லைக்க சொல்லுவோம். இப்ப இதுல இருக்கிறது வேறது. ஆனா நீங்க அதைத்தான் போட வேணும் விசிறிய. எனக்கு கேள்வியே விளங்கி கைப்பிடியா? இல்ல இல்ல இப்ப என்ன சொல்றேன்டா இப்ப அஹங்க் என்று சொல்லுவோம் தானே. அப்ப இங்க நாக்கு பதிலாக உண்மை நான் போடுங்கன்னு சொல்லுவேன். அகம் அகங்கண்டு வராதானே அகங் என்ன இப்ப தொட்டோணும் அத. ஓகே அடுத்த முறை தாரன். அது போல நீங்க இப்ப இதுல இருக்கிறத சரி அதை விடுங்க அப்படியேண்டா. இல்ல இல்ல இது நல்லா சொல்லுங்க அத சொல்லி போட்டு நல்லா இருக்கு தானே அது. ஓகே சொல்லுங்க. இப்ப சிலரை இப்படித்தான் பிடிப்பார்கள். ஒற்று சிலர் எல்லாரும் எல்லாரையும் மட்டும் இல்ல கட்டாயம் இவர் இப்படித்தான் பிடிப்பார் சரியா? அப்ப அப்படி சொல்லைக்க அப்படி சொல்லைக்க அந்த எழுத்தை போடுவோம். அப்ப அதுக்கு பதிலா இங்க அதுக்கு பதிலா இல்ல இங்க வர்றது உங்களுக்கு மற்ற மாதிரி வருது. என்னோட தரவுக்காக நான் அப்படி வச்சுக்கிறேன். நீங்க எல்லாருமே பாமுகத்துல உங்களை நீங்களே சொல்லுவீங்க. அதான் அடிக்கடி பத்னி சொல்லுவேன். இதுக்கு மேல தரவு என்னத்துக்கு? மற்றவனே உங்களை சொல்றான்னு சொல்லுவான். உங்களை நீங்களே சொல்லுவீங்க. என்னண்டு பாடியான்னு சொல்ல நடுவுல அகங்காரம் பிடிச்சவள். அப்படி அப்படியோ வாணி செய்யற நிகழ்ச்சிய சரியா? வாணி கிட்ட எல்லாம் போட்டு வாங்கலாம் நினைக்காதீங்க. வாணி கிட்ட போட்டு வாங்கலாம் நினைக்காதீங்க. வாங்கி போட்டு போடுங்க. வாங்கி போட்டு போடல போட்டு போடும் வாங்கலாம். அவர் இப்ப எத்தனை வருமோ 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 நானும் இல்லன்னு சொல்லணுமா? ஓவல்ட்டில ஒரு சந்தோஷம் நல்ல டேஸ்ட்.
எங்க ஓவல்டின்ல சாப்பிட்ட முடிங்க முடிச்சிட்டு வாங்க. என்னது அது என்ன செய்ய முடியாது சரியே என்ன நேவிசக்கா இன்னும் கண்டுபிடிக்கும். அதுதான் எனக்கு கேள்வியே விளங்க இல்லை. இப்ப நான் என்ன செய்ய? அப்ப விடுங்க வாணி, நான் பதில சொல்றேன், நீங்கள் அது என்ன பண்ற அடுத்த கொடுங்க. சரி. மடக்கி பிடிக்கிறதா மடக்கு மக்கு. மக்கு 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 மடக்கு மக்கு மடங்கு மக்கு மடங்கு மடங்கு மடக்குல இக்கு மடக்கு மடக்கி பிடிக்கிறது. பேசுறார் போலீசார் மடக்கி பிடிக்காரு. இல்ல நான் இப்ப சொல்ல எடுத்தது தண்ணிய சிலர் மடக்கு மடக்கண்டு குடிக்கும். அப்ப அதை பார்த்து அது சின்ன பிள்ளைய கொடுக்கறது இப்படி பிடிச்சி இப்படியாச்சும் போடுவோம் பார்த்தா பிடிக்கல. மடக்கு முடக்கு முடக்கு முடக்குன்னு சொல்றோம். என்ன இல்ல முடக்கு ஒரு முடல் என்று சொல்லி வேணும். மடக்கு மட மட பண்ணு குடிக்கிறார். மடக்கு குடிக்கிறோம். ஓகே மடக்கு மற்றது என்ன மக்கு மக்கு அநேகமா இதுல சொல்றேன். அநேகமா 10 மணி நேரம் சொல்றது மக்கு மக்கண்டு. ராஜினி கொடுங்க. நாங்க ஒரு மக்கு. நானும் ஒரு மக்கு. ராஜினி அக்காவுக்கு ஓவல்டின் சாக்லேட் சாப்பிட்டா கொஞ்சம் பெரும் வந்து கிட்டத்தட்ட முடியுதுன்னா நினைக்கிறேன் வச்சிருக்கிறது. சரி, உங்களுக்கானது இது ஒரு இலங்கையில் ஒரு இடம். ஓகே, ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா சமையலுக்கு முக்கியமான ஒரு ஒன்று. சமையலுக்கு இலங்கையில் ஒரு இடம், ஒரு இடத்த வட்டினால் எனக்கு நான் சும்மா உண்ட தண்டி வச்சுக்கிறேன். அப்படி ஒரு இடம் இருக்கும் தெரியாது. முக்கியமானது என்னன்னு தெரியும். அங்க ஏதோ சொல்லி கொண்டிருக்கிற உப்பு உப்பளம் மட்டும் இல்ல. இல்ல உப்பளம் மட்டும் யோசிச்சா சரி வராது. வெட்டல்ல வேணும் இலங்கையில. சரி, முடிக்கும். தமிழில் 2 நிமிஷம். சமையலுக்கு போடுறதா? அது என்ன தெரியாது. சமையலுக்கு அத்தியாவசியமான உண்டு. நீங்கள் போடுறீங்களா, கொட்டுறீங்களா, சாப்பிட்றீங்களா, சமையலுக்கு தேவையான உண்டு. அம்பட்டு தான். பாருங்க, சும்மா கொப்பில் எழுதணும் இதெல்லாம். நான் சொல்லி பார்க்கவோ இல்லை, அவர் ஓமன்ட்டு சொன்னா சொல்லுங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு கொப்பில் எழுதுறா தான் பிறகு உங்களை வச்சு வாட்டலாம். என்ன சமையலுக்கு போடுற ஜோசியா தானே ஊரா ஜோசிக்கலாம். சமையலுக்கு போடுறோன்னு உப்பை ஜோதிச்சு கொண்டே இருங்கோ. அவ்வளோ விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சிலர் ஒன்றுமே போடுறோம். சில சொல்லுவார் பெருஞ்சீரகம் போட்டால் சிறிய சீரகம் போடுற இல்லையாமன்ட்டு. நான் சில இதுகளை போடுறேன் இல்லை, போடுவேன். இது பருப்புக்கு மிளகு சீரகம் சின்ன சீரகம் தான் போடுறது. தாலி கேக்கா பெருஞ்சீரகம் போடுவேன். ஓ, நான் 2ம் போடுவேன். உடம்புக்கு நல்லது தானே, கொஞ்சம் கொஞ்சம் போட்டா. வெந்தயத்தை போடுறோம் தானே, அது மாதிரி தொண்டை போட்டா கிள்ளி போட்டா. இப்ப மீனுக்கு சரக்கு தூள் முடிஞ்சால் மிளகு சீரகம் உள்ளி தட்டி போடுவேன். நானும் தூள் முடிஞ்சு தூள் செய்யணும். கஷ்டமா கிடைக்கு. தூள் செய்ய முடிஞ்சு தூள் திரிக்கிறீங்களா? நான் கிங்ஸ் தூள் வேண்டுறேன் வாணிமோகன். வேங்கட தங்கச்சி அநேகமா இந்த இது கோப்பி ஃபர்ஸ்ட் டைம் தைச்சேன் நான். அநேகமா அரியதரம் செய்கிறேன்டா, அரிசி தைச்சி செய்கிறேன் நான். இப்போ என்ன சீனி பானியா காய்ச்சி போட்டு இதை கொட்டுறது வாணிமோகன் மாவை மாவுக்குள்ள பாக ஊத்துறையில சீனியை போட்டு செய்கிறேன் நான். என்ன சுடுதண்ணிலையோ என்ன வருது இல்லையே தூள் செய்கிறேன். சரி, சொல்லியக்கா தெரியுமா? நான் என்ன அதை தேடி பிடிக்கல வாணி. என்ன உடப்பண்டு வருமா வாணிமோகன்? சரி, ஒன்றை வட்டுங்க. உப்பு அவாக்கு சொல்லி கொடுத்து கூட சொல்லியும் கொடுத்தாது. உப்ப ஜோசிக்கிறத நான் அதுக்குள்ள இருந்தா சும்மா அதை மாத்திரது. உப்பு சொன்னவா உடப்பு வரையில உப்பு உடப்பு எப்ப உடனே வந்துடுது. நான் இப்ப அதை மாத்தத்தான் இந்த சீரகம் பெரிய சீரகம் மட்டும் மாத்தினது. மக்கு மடக்கு வேற இல்ல. இப்ப உங்களை கொண்டு தரட்டா கண்டு. இப்ப நீங்க சொல்லத்தான் அகராதி பக்கம் போனீங்களோ? இல்ல ஒண்ணு இல்ல, சும்மா நேரடியா. முதலாவது இப்ப நீங்க சொல்லத்தான் எனக்கு டக்குன்னு வந்து இலங்கையில ஒரு ஊர். நீங்கள் ஒரு எழுத்தை வெட்டினால் பூந்தோட்டங்களை இப்படி அழைப்பேன். அவ்வளவுதான்.
பூந்தோட்டத்தை இப்படி அழைப்பார். பூந்தோட்டம் மட்டும்தான் அழைக்கிறது. இல்லை, ஊர்ல ஒரு இடம் என்ன ஆமா. பூந்தோட்டம் பாருங்க வா. பாத்தீங்க, இப்ப நீங்க சொல்லத்தான் டக்குன்னு நான் எடுத்தேன். முதலாவது ஊர்ல உள்ள இடம், ஒரு இடத்தை விட்டு நீங்கள் ஓகே பாருங்க வரேன். ஊர்ல ஒரு இடம். இந்த பூந்தோட்டத்தின் இது வந்து அகராதி சொல்ல சொல்லுங்க புரியுது. நீங்க என்னன்னு சொல்ற? நீங்க பூந்தோட்டத்தை இல்ல. பூந்தோட்டத்தை நீங்க என்னன்னு சொல்ற? நீங்க நாங்களோ ம் ஃப்ளவர்ஸ் டவுன் கார்டன் சொல்றேன், டவுன். ஓ ஊர்ல ஒரு இடம் பூந்தோட்டத்தை எப்படி சொல்றது? சோலைன்னு சொல்லுவோம், கானகம் என்ன வாணி? சொல்லுவோம், வனம். பெருமையா அப்படியே சொல்லாம நிக்கிறீங்கள். யோசிக்க வருதுல இப்ப நாங்க குறைஞ்சு பூங்காண்டு பூங்கா அப்படி வருமோ? பூந்தோட்டத்தை சோலை அண்டுவோம், கானகம் அண்டுவோம், வனம் அண்டுவோம், வனம் காடு என்ன. அதுதானே ஊர்ல ஒரு இடம் சரியா? பூஞ்சோலை பூங்கா ஒரு இடத்த விட்டணும். ஓஹோ, இந்த பேபி நீ வாரா எந்த பேபி, அதுக்குலாம் எனக்கு விஷயம். இல்ல, நான் உங்களுக்கு வெளிப்படையான கதையே முதல் கதை கேட்கலே சொன்னேன். நீங்கள் அதை பிடிக்காம நின்றதுக்கு நான் இப்படித்தானே நான் சொல்லக்குள்ள நீங்க பிடிக்கல தானே. அதான் அது மாதிரி தான் டக்குன்னு நான் இப்ப உங்களுக்கு தரவை தரைக்குள்ள அதைத்தான் சொன்னேன். உங்களோட பேக்ரவுண்ட்லயே ஆக்டிங்கள் என்றாலே பிடிச்சிடுவீங்க. ஐயோ மரம் இருக்கு, இயற்கை இருக்கு, பூங்காடு காடு இருக்கு, மரம் இருக்குது. உனக்கு என்ன மாதிரி இருக்குது? பூஞ்சோலை மரம் இல்லையண்டா என்ன மாதிரி இருக்கும்? காடு அது ஒரு மரம் இருக்கும், வட்டியா இருக்கும். ஆ வட்டியா இருக்கும், மரம் இல்லையாண்டா. சரி, வெட்டையா இருக்கிறாண்டா. வல்வட் இல்லை, அதான் சொல்லுங்க, வந்துட்டீங்க சொல்லுங்க பாப்போம். வெட்டையா இருந்தா என்ன சொல்லுவீங்க? அவர் வல்வட்டி என்ன ஒரு எழுத்த இல்ல, நான் வட்டி இல்லாது. ஓகே, நான் இந்த ஊர் சொல்லுங்க. நீங்க சொன்ன ஊர்ல அந்த ஒரு எழுத்தையும் எடுக்கணும். எடுத்தா சரி. கண்டு நீங்கள் ஊரை பிடிச்சு போடுங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க தானே ஒரு எழுத்து எடுக்கிறதோ? ஐயோ ஐயோ ஐயோ, சரியா, கிவ் அப். காளி லீனாவை பற்றி நீங்களா காவண்டா பூந்தோட்டம். உங்களுக்கு பக்கத்துல வறுமையா இருக்கிறது என்ன? காலியா தானே இருக்குது. பூந்தோட்டத்துக்கு ஆரம்பா காவன்னா பூந்தோட்டம் தானே. இவ இப்படிதான் கொண்டு வந்து என்ன மடக்குறது? சரியோ, இப்ப என்ன மாதிரி எல்லாம் தர மாட்டா. இவ எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று ஜில்மா பண்ண போகுது, இதாட்டு உலகிட்டது. நான் சொன்னேன் வறுமையா இருக்கிறீங்க. ஜிம்மா விடுங்க, காலியா அது வட்டி வட்டி போய் அதான் காலி காவல் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு முதல் இடத்தை தந்து போட்டு அதுல ஒரு நான் இப்படி எல்லாம் சொல்றேன்ல தானே. இல்ல சும்மா இப்ப நீங்க கேட்டோன்னு வந்தது. சரி பரவாயில்ல. காலி காலி மற்ற என்ன சொன்னீங்க? காண்டா காவன்னாண்டா பூந்தோட்டம். இல்ல என்ன தெரியாது. அதுதான் நான் டிக்ஷனரியும் பார்க்கல ஒண்ணும் பார்க்கல. அது உங்களுக்கு செய்து பழகிட்டு மாதிரி இதுல தர்ற மாதிரி அவர் சொல் விளையாட்டுக்குள்ள வந்து. சரி, இப்போ தமிழில் 2 நிமிடம் பேசிக்கொள்ளலாம். யார் வர போறீங்க முதல்ல? பத்மினி நான் கேட்கிறேன். கொஞ்ச நேரம் இருப்பேன், அரை மணிக்கு ஆளுக்கு. ஓகே, வணக்கம் பத்மினி கமலதரனே. சொல்லுங்க, உங்களுக்கு அந்நேரம் ஆரம்பம். வணக்கம். வணக்கம் மாணிமோ. ஏன் வீடியோ போட இல்லை? காலையில் ஒரு தரம் வந்தீங்க, அப்புறம் என்னாச்சு? இப்ப போடுகிறேன், போட்டுக்கொள்ளுங்கள். அங்கே வந்துட்டீங்க, வடிவா இருக்கிறீங்க. வடிவான சட்டை எந்த டொப்பா சட்டையா? அது மேலாடை. மேலாடை யார் வாங்கி தந்தது?
நானே வாங்கினேன். எத்தனை வருஷம் இருக்கும் இது வாங்கி? அது சொல்ல முடியாது. ஏன் ஞாபகம் இல்லையா? அது கிடையாது. சாப்பிடலாம். ஞாபகம் ஞாபகம் இருக்கா இல்லையா? முதல் சொல்லிவிட்டேன். என்ன சொன்னீங்க? கிடையாதுன்னு சொன்னீங்க. அப்போ ஞாபகம் இல்லையான்ற அர்த்தமோ? நீங்க சொல்வது சரி. என்ன சொன்னாலும் சரியா இந்த நாட்சியில்? என்ன செய்வது, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கத்தானே வேணும். கண்ணாடி எந்த நேரம் போடுவீங்களா இல்லை தேவைக்கு மட்டும் பாவிப்பீங்களா? 30 வருஷமா நான் பாவித்து கொண்டே இருக்கிறேன். இல்லை பாவிக்கிறீங்கன்னு தெரியும். இல்லை தொடர்ந்து 24 மணி நேரம் போடணுமா அல்லது கம்ப்யூட்டர் அதை பார்க்குறதுக்கு மட்டும் பாவிக்கணுமான்னு கேட்டேன். நித்திர கொள்ளு நேரம் மட்டும் கிடையாது. அப்போ ரீட் பண்ணுற பழக்கம் இருக்கா புத்தகங்கள் அல்லது ஃபோனில் ரீட் பண்ணுவீங்களா? தேவையானதை மட்டும் செய்து கொள்ளுவேன். என்ன வாசிப்பீங்க கூடுதலா? யோசிக்கிறேன் பேருந்து சொல்றேன். இப்போ ஃபோனில் ஏதோ படம் கூட படம் தான் மறுமாடு சுவேஷன் சொன்னீங்க. என்ன படம் அது? என்ன ஃபோட்டோ? அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. 2-3 நிமிஷங்கள் எடுக்கும். இல்லைப்பா நீங்கள் சொன்னீங்க ஃபேஸ்புக்கில் இருக்காண்டு. அப்படி என்னதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு கேட்குறேன். இப்பதானே பதில் சொன்னேன். ஒரு இடம் போகலையா நீங்கள் ஹாலிடேக்கு? கனடா போக யோசிக்கின்றேன். டிக்கெட் போட்டிங்களா? எனித்தான் போடவா? எவ்வளோ டிக்கெட் வருது இப்போ சீப்பாக இருக்குமல்ல? போடுங்களா மேடைக்கு? நீங்க சொல்வத நான் எல்லாரும் முன்னோறி வாழ்த்துக்கள். இல்ல போட இல்ல வாணிமோகன். இந்த பூச்சை கொஞ்சம் ஷோட் அவுட் பண்ணணும். அதால மினக்கடத்துல போனால் இல்ல அண்டைக்கார சொன்னாங்க இந்த மாதம் கொஞ்சம் குறை வேண்டாம் மாதிரி சொன்னாங்க. தெரியல இருக்கலாம். என்ன சொன்னா சில பேர் வாணிமோகன் இன்க்ளூடிங் லக்கேஜோட போடுறாங்க டிக்கெட்டை. அது ஒரு பிசினஸ் ட்ரிக்ஸ். 650 இல்லவா? 600 அண்ணாவும் வைக்கும் போயினா 11ஆம் தேதி. பரவாயில்ல 650. இப்ப நீங்க அடுத்து வர உங்களுக்கு 800-900 பண்ணலாம் வந்து சேரும். எனக்கு என்ன பிரச்சனை, நான் மாட்டேன். இப்ப எனக்கு கொஞ்சம் விருப்பமா இருக்கேன். அந்த கொஞ்சம் இங்க கொழண்டுக்கு போய் போகணும். 690 போட்டு கொழண்டுக்கு போறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். என்னென்றால் போக விருப்பம் 11ஆம் தேதி அவ போய் நம்ம ஜூலை. ஆனா அண்ணாவும் ராயினியும் அப்ப நான் போக யோசிச்சது. இப்ப போயில கொஞ்ச நாள் போட்டு நான் இப்பவும் போகலாம். அவ பள்ளிக்கூடம் லீவுக்குலாம் போகலாம். ஆனபடியா நான் எப்பவும் போகலாம் தானே. ஆனா சொன்ன குளிருக்கு முதல் வர சொல்லி வெளிக்கிட இல்லாத என்ன. சரி அடுத்த வர வந்துட்டு வணக்கம் அமிர்தன் சாப்பிடுறார். எனக்கும் பசிக்குதே, சோறு வேணுமே. சாப்பிடுறேன். சோறு சுடுவது இப்பான் போடுறேன். சோறு சுடுவது வந்து என்ன சாப்பிடுறீங்க? எது? என்ஜாய் பண்ணுங்க. சரி சரி சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட எனக்கும் பசிக்குது. அதானே தாரம். சரி சாப்பிடுங்க. சாப்பிட்டு பேசுவோமா? நன்றி. வணக்கம் ராஜினி பஞ்சரலி. உங்களுக்கு அந்நேரமா இருக்கும். ஏன் காலையில இருந்து கொஞ்சம் டயர்டாக கதைக்கிறீங்க? கடப்பா இருக்கு. நேற்று போட்டது முறியலையோ? உடல்நிலை சரி. என்னாச்சு உடல்நிலைக்கு? சரிவராமல் இருக்கிறது. இல்ல இல்ல இல் வந்து அவுட் ஆக்கிருப்பேன். இழுத்து விட்டு இல் வர இல்லை. இல் வந்தா நான் தெரியும் தான் யாருன்ட்டு. சரி அப்ப ஏன் கண்கடி அலர்ஜிக்கா உங்களுக்கு? நீங்க சொன்ன சொல்லுதான் வெளியில் சென்று வந்ததால் டேப்லெட் போட இல்லையா? அதுக்கு எடுக்கிற இல்லையா நீங்க இந்த ஹை ஃபீவர் டேப்லெட்? பாவிப்பது கிடையாது. ஏன் காரணம்? கண் வருத்தம் இருப்பதால் அதற்கு வேற தண்ணி விடுவோம். ஆனா இப்ப நீங்க வந்து இந்த சமருக்கு தம்பரமா இல்ல சாப்பாட்டு அலர்ஜிக்கு அப்படியா? மன்னிக்கவும் ஆணி மாதத்தில் தொடங்குவது இவ்வருடம். சரி ஒரு கண்ணுமா 2 கண்ணுங்களுமா? 2.
ரெண்டும் தான். அப்போ அதுக்கு என்ன செய்யறது? பச்சை தண்ணியில் கழுவி இருக்கிறீங்களோ? வேற நேரம் வந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த சாரி வச்சிருக்கிறீங்களோ இல்லை யாரும் கொடுத்துட்டீங்களா கட்டிக்கிற சாரி? இது நீண்ட காலமா இருக்கிறது. போன முறை இதான் சொல்லி மாட்டுப்பட்டது. முழுவா ரெண்டா இது? நீங்கள விட்டா காய்ச்சி கொண்டு போவீங்க நேரத்தை. சொல்லுங்க. இது புளுவா கிரீனா? இது கலர் ஒரு முறைதான் இருக்கிறது. ஒரு விதமான பச்சை. அப்போ இதுக்கு அதுக்குரிய பிளவுஸ் இல்லையோ? வித்தியாசம் போட்டுக்கிறீங்க. முன்பு ஒன்று தைத்தேன், இதற்கு போட்டது மினுங்க. சரி, போட்டுட்டு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். ஒருத்தரையும் கவுக்க முடியாம இருக்கு. வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். நான் வரேன். உங்களை வெல்றதுக்கு நான் வரேன். சரி, வாங்க. என்ன வெல்றதுக்கா இல்லை என்ன வெளில பண்ணுறதுக்கா? சரி, உங்களுக்கு அந்நேரம் ஆரம்பம். வணக்கம் நிவேஷ் பிலிப் சார்களே. வணக்கம் வாணி மோகன் அவர்களே. சிவாஜி கணேசன் வந்துட்டார் ஊர்லேருந்து. என்ன கேட்கிறீர்கள்? சிவாஜி கணேசன் வந்துட்டார் வசந்தமாளியை கட்டிட்டு. வசந்தமாளியை கட்ட போட்டேன். வர மாட்டார். நான் ஒரடி அங்கே இருக்க சொல்லிட்டீங்களா? அப்படியே பிடித்து விட்டலாம். அவருக்கு ஊரை பிடிச்சதோ இல்லை யாரையும் அவர் பிடிச்சிட்டாரு. எதுக்கு அதை கொஞ்சம் பாருங்க. நீங்க சந்தோஷமா இருக்காம கவனித்து பார்ப்போம். ஆறு மக ஜங்கிலடியை பிடிச்சி கொண்டு இருக்கிறாரு தெரியல கை காவலுக்கு. இப்ப வெள்ளம் காசுங்களுக்கு அனுப்ப வேண்டி இருக்கும். அவங்களை யாரு சேர்த்து பிடிக்க போறா? அது உண்மைதானே. இப்ப சோறு சாப்பிட்டீங்களா இல்ல அந்த பைத்தங்காய் மீன்ஸோ அவிச்சு சாப்பிட்டீங்களோ? எனக்கு என்னுடைய மகன் காலையில் சாப்பாடு கொண்டு வந்து தந்து விட்டு சென்றார். என்ன சாப்பாடு? உங்களோட ஃப்ரெண்ட் சாப்பாடா? அது சொல்ல முடியாது இப்போது, ஏனென்றால் அதை சொன்னா நான் இருந்து விலகி விடுவேன். அப்ப ஃப்ரெண்ட் சாப்பாடு தான். உங்களுக்கு சோறு கடி பிடிக்காதா? நன்றாக பிடிக்கும். அப்ப இதை சாப்பிட்டா இதை இரவுக்கு வச்சுட்டு இன்றைக்கு இப்போ சாப்பிடுங்களேன். நல்ல பருப்பு கீரையும் சோறையும் போட்டு. காலையிலிருந்து ரேடியோவில் இருந்ததா? ரேடியோ ரேடியோ இந்த ரேடியோ இது ரேடியோ இல்லை, இது பாமோ டிவி. காலையில் வானொலியில் இருந்ததால் எனக்கு சமைக்க ஏன் ஆறு சமைக்க வேண்டாம். நாங்கள் தான் இந்த கோபி ஊற்றி குடிச்சு போட்டு வரோம். இதெல்லாம் இருக்கிறோம். காலையில இருந்து மியூட்டை பண்ணுறது, வீடியோ பண்ணுறது, நின்று கேட்டுக்கோனா சமைக்கிறது. நல்லா சாட்டு விடுவீங்க போங்க எல்லார்கிட்டையும். மகனோட சாப்பாடு கொடுத்துட்டாரு இருந்து போட்டு கதை விடுறான். சரி, வணக்கம் சொல்லி சந்திரனே. காலையில வெள்ளன எனக்கு அவர் வேலைக்கு போற நேரத்துல டெலிஃபோன் அடிச்சு, ஆமா நான் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிருவேன் சாப்பாடு கொண்டு வந்தா அந்த கயலான்னு சொல்லுவாரு ராணி. இங்க கயலான்னு சொல்லி இந்த ஒரு கடல் உணவெல்லாம் போட்டு சோறெல்லாம் போட்டு சமைப்பாரு. ரால் அந்த மட்டி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இது பயலான்னு சொல்லி என்னது ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட்டு சீ ஃப்ரைட் ரைஸ் அப்படி ஒரு சோறுதான் உணவுகள் எல்லாம் போட்டு இறைச்சி அது ரால் எல்லாம் போட்டு செய்வாரு. நல்லா இருக்கு. நேற்று அவர்கள் சமைத்தாரெல்லாம் நேற்று. அப்ப எனக்கு எல்லாம் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த கூல் பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்து தந்துட்டு போனாரு. அப்ப அதைத்தான் நான் இப்ப சுட வச்சு சாப்பிடுங்க. தனியா இருக்கிறேன்டா, தனியா இருக்கிறது கொண்டு தந்தவியா? இப்ப 3 பேரா இல்ல இருக்கிறேன் சொன்ன முதல் 3 மகன் இருக்கிறாரு. 3 மகன் இருக்கிறாங்க. இல்ல இல்ல உங்களோட இப்ப நீங்க வீட்டுல அவர் பொலியில போட்டார். அப்ப தனியா தானே அதுதான் அவர் போட்டார். இப்ப 3 பேரா வந்திருக்கணும். இல்ல இல்ல இன்னும் வரல தனியத்தான் இருக்கு. சிவாஜி கணேசன் ஊர்ல வசந்தமாளியை கட்டி. சரி, அதைத்தான் என்ன வசந்தமாளியை கட்டி கொண்டு இருக்கிறார். கட்டி பெயிண்ட் அடிக்கிறாங்களா இப்ப? இங்க எல்லாத்தையும் அவர் பாடக்கூடாது, இவதான் பாடணும். இந்த வீடு யாருக்காக? பாடுங்க நீங்க. சரி, என்ன சொல்றது? அடுத்து செல்வி ஜாதனர், உங்களுக்கு நேரம் ஆரம்பம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மணி, எப்படி இருக்கிறீங்க? நலமாகவே உள்ளேன். சமையல்லாம் முடிச்சிட்டீங்களா? காலையில் எழும்பி சமைத்து விட்டு சாப்பிட்டு வந்தேன். இப்பதான் நானும் கவனிக்கிறேன். நான் இருக்கிற அதே மரத்துக்கு பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க. அதே மரம் இல்லை, கிட்டத்தட்ட சேம் சீனரியா இருக்கு. எப்படி எடுத்தீங்க அது? அன்னளவாக 2 நாட்களுக்கு முன்னரே இது போட்டு இருந்தேன். ஓ, நான் இப்ப கவனிக்கிறேன். நான் இது போட்டிருந்தீங்க. இது நச்சுரல். இது நான் எடுத்துருக்கிறது வழியா இருக்கு. என்ன அது?
அதுவும் அழகாகத்தான் இருக்கிறது. எந்த இயற்கை உங்களோட செயற்கை செயற்கையாக இருந்தாலும் இயற்கையில் எடுத்ததுதான். இருந்தாலும் முடிங்க. அதோடய முடித்து விட்டேன். அது முடிவில்லை இருந்தாலும் மரம்தான். மரம் சரி. இப்போ அடுத்த பிளான் என்ன உங்களுக்கு? இன்று எனக்கு 3 மணிக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். வேலைக்கு போறீங்க? ஓகே ஓகே. அப்போ எத்தனை மணிக்கு முடியுது? அங்கு ஒரு கூட்டம் இருப்பதாக அறிய தந்துள்ளார்கள். எத்தனை மணிக்கு அந்த அறிவித்தல் வந்தது? மீண்டும் ஒரு தடவை. எத்தனை மணிக்கு அந்த அறிவித்தல் வந்தது? நேற்றைய தினம் தொலைபேசியில் எழுதியிருந்தார்கள். உங்களோட ஊர்ல புளிய மரங்கள் இருக்கா? எனது வளவில் இருந்தது. எனது பராமகன் வீடு கட்டும் பொழுது அதை தடுத்து விட்டார். முதல்ல கை வைக்கிறேன். அதை தானே இங்கே அந்த இனிப்பு புளியம்பழம் இருக்குது தானே பாக்ஸில் வாங்கி சாப்பிட்டீங்களா? எனக்கு அது விருப்பம். எப்பொழுதும் வஜிதா வரும் பொழுது கொண்டு வந்து தருவேன். நீங்கள் கடையில் எல்லா கடையிலுமே துருவி கடையிலுமே இருக்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்க சொல்வது சரிதான். ஆனாலும் சில நேரங்களில் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்குமே. அது நாக்கு பிறகுதான் தெரியும். ஒரு பெட்டி என்றால் உடனடியாக 3 முடித்து விடுவோம். சரி, வாழ்த்துக்கள். சூப்பர். நன்றி நன்றி நன்றி. எனக்கும் விருப்பம். அது சாப்பிட அதை முடிக்க வரைக்கும் சாப்பிடுவேன். நானும் அந்த பெட்டியை கொண்டு இதுல வச்சு போட்டா அது முடிஞ்ச அப்புறம் நித்திரவேன். நல்லா இருக்கு. இரண்டு சொன்னாலும் வாணி பெட்டியோட உணர்ந்து வச்சு போட்டு தின்னு முடிச்சு சாப்பிட்டு அரவாசி அந்த பெட்டியாவுக்குள்ள இருந்து அவ்வளவு புளியவங்கட்டையும் இருக்குது. வாணி இங்க நின்று அந்த புளியங்கட்டை கொண்டு போய் அங்க கொண்டு போனான் வளவுக்கு போட எங்கடையே விட மாட்டேன்னு. அப்புறம் நிறைய புளிய மரம் வளவுக்குள்ள வந்துடும். வராது. அது வராது. நான் நினைக்கல. எங்களை விட்டு அந்த புளிய மரத்துல வாங்கி நியாயமான கிலோ புளிய 5 இங்க அந்த விலை கூட வித்து 1000 1500 அந்த நேரம் நியாயமான அது நான் வச்சிருக்கேன். சும்மா வச்சிருக்கேன். நான் இங்க வாங்கல. எனக்கு 3-4 தடவை எந்த மரத்து புளியம் இதுலயே காய வச்சு 2-3 கிலோவுக்கு உப்பு போட்டு அந்த தட்டையை உருட்டி போட்டு தட்டையாக்கி அப்படி கொடுத்து. சிலர் விதையை எடுத்துட்டு கொண்டு வர்றது, சிலர் இதாக கொண்டு இல்ல இது விதையை எடுத்து போட்டு காய வச்சு போட்டு அப்படியே கொண்டு வர. பிறகு உப்பு எல்லாம் போட்டு பழுது விடாமல் இருக்கு. 2-3 வருஷத்துக்கு இருக்கு மசியா. அந்த இடவில புளிய மரத்துக்கு போனா பேய பிடிக்கிறோம். கரியமலை வாய்வு இல்ல இப்ப மாறி வருதான். பேயோடுதா மங்களை கண்டு எங்களை கண்டு ஏன்னா பேயோ இனம் இனத்தோட தானே சேரும். இல்ல சேராதான். உங்களையும் சேர்த்து சேரையில அது நம்ம ஓடிடும். உங்களெல்லாம் சேரையில கூடாதுன்ட்டு அது ஓடுதான் பயந்து. ஓடிடுமா? சரி. வணக்கம் நவுலாச்சுவா. நான் நிரல் உங்களுக்கான நேரம் ஆரம்பம். எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ஆரம்பமாகி விட்டதா? தமிழ்ல சொன்னேன் ஆரம்பம் உண்டு. நலமாகவே உள்ளேன். வேலைக்கு போறீங்களா அல்லது வழி எடுத்து போறீங்களா? வேலைக்கு போயிட்டு வந்தேன். இப்ப இனி என்ன பிளான் உண்டு? செவ்வாய்க்கிழமை வீட்டோடானும் இல்ல சமையல் இனித்தானோ? தனித்தவிழுக்கு ஆரம்பம் காண்கிறது. தனித்தவிழுக்கு ஆரம்பம் காண்கிறதுண்டா என்ன சொல்ல வாரீங்க? பஸ்டா போட்டு நூடுல்ஸ் போட்டு சாப்பிட்டா ஓகே நினைக்கிறேன்னா அது எனக்கு பிடிக்காது. இது நூடுல்ஸ் பிடிக்காதா? செய்யற மாதிரி செய்தீங்கன்னா ஓகே தானே. முட்டையை கட்டையை போட்டு நல்லா இருக்கும். சரியாக சொல்கிறீர்கள். அப்பயும் பிடிக்காது. தனியா மரக்கறிகளை உண்பது பிடிக்கும். அப்ப அது ஓகே. என்ன அவிச்சு போட்டா? நீங்கள் சொல்வது சரி. இப்ப இன்னும் சமையல் வர போகுது. சட்டி அவிந்து கொண்டே இருக்கிறது. பைத்தங்காய் பீன்ஸா? 5 காய்கறிகளை வைத்துள்ளேன். அப்ப என்ன சாம்பார் சொல்றீங்க? அது ஆங்கில சொல்லா இருக்கிறபடியால் நான் சாம்பார் ஆங்கில சொல்லு. சாம்பார் ஆங்கில சொல்லுதானே. ஆனா தமிழும் பண்ணி சொல்றதுக்கு இல்ல. உண்மையில கதம்ப மாலையாக உள்ளது. கதம்பு மாலையாக என்னென்ன போட்டுக்கிறீங்க அதுக்குள்ள? அது சொன்னால் ஆங்கில பெயர்களில் நான்
நீக்கப்பட்டு விடுவேன். ஏன் ஆங்கில இதுகளா போட்டு நீங்கள் சமைச்சு சோறு சாப்பிட்றீங்க? ஏன் தமிழில் இவ்வளவு இருக்குதானே? தமிழ் மரக்கறியால் உருளைக்கிழங்கு, ஆ செம்மஞ்சள் நிற கிழங்கு, ஆ கரெக்ட். பூக்கோவா, ஆ கேரட் அது ஆங்கில சொல்லு. அதான் செம்மஞ்சள் சொன்னவர். ஆ கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு போடுற இல்லையா? அதான் முதல் சொன்னார். அது இல்லை ஏற்கனவே சொல்லியாச்சு. மரவள்ளிக்கிழங்கு தான் நல்லா இருக்கும். கருப்பு சொல்லு போக பருப்பு இதற்குள் போடுவது குறைவு. சரி, வாழ்த்துக்கள். என்ன பருப்பு இல்லாமல் ஒரு சாம்பாரோ? முதல் நாங்கள் பருப்பு சாம்பார், இது சாம்பார் இல்ல வாணி, மரக்கறிய சும்மா அவிக்கிற ஸ்டீமர்ல அவிச்சு போட்டு அவிச்சு போட்டு சோஸோட சாப்பிட்டு அடடடா, அந்த மத்தியான சாப்பாடு இதெல்லாம் ஒரு சாப்பாடா? கடவுளே கடவுளே. அது என்னண்டா நான் மட்டும்தான், ஒரு தரம் இல்ல, பிள்ளைகளும் போட்டினம் அவரும் வேலையை அதுக்கு போட்ட நல்ல 2 பருப்பு சமைச்சு போட்டு ஒரு கீரை சமைச்சு ஒரு சோறை போட்டு சாப்பிட்டீங்க. ஒரு பப்படத்தை நேத்தியான் போட்டு சாப்பாடு சமையல் முடிஞ்சுச்சு. கிடக்குது. எனக்கு கொஞ்சம் தொண்டையும் சரியில்லை. அப்ப நான் இந்த பக்கெட் பான் பண்ணி கொண்டு வந்தேன். அதோட இந்த மிளகறியை அவிச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் கலப்பு தானே, அப்ப அதனால சரி, வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளம். நான் வாணி விடிய பிறந்த 5 கறி வச்சேன். ஓ 5 கறி எல்லாம் வச்சு போட்டு நாளைக்கு வானிலைக்கு வெள்ளன வரணுன்றதுக்காக இன்றைக்கு சமைச்சு அரை வச்சு போட்டு எல்லாம் வச்சு கிடக்கு. நாளைக்கு சோறு மட்டும் போடாக்காங்க. நன்றி. அது நல்ல விஷயம். ஒவ்வொரு நாளும் சமைக்காம இப்படி அதான் ஒவ்வொரு நாளுமே சமைக்கணும். இப்படி ஒரு 4 சமைச்சு வச்சுட்டோம். இங்க ஒரு ஆகவானே அவர் தொடர்ந்து மரக்கறி தான் சாப்பிடுறது. இறைச்சி ஃபேக்டரியில வேலை செய்து என்ன யாருக்கு இப்ப இறைச்சி வறுத்துட்டதாகவும் அவர் அப்படி பழகினா. நான் ஞாயிற்றுக்கிழமையில எல்லாம் சேர்ந்து எல்லா மரக்கறியும் செய்து சோறு எல்லாத்தையும் போட்டு ஆனா என்னதான் சாப்பிடுறாரு. புளியச்சோறு நல்லா தான் இருக்கும். ஆனா அவளோட ஒரு பழக்கம் உண்டு. அந்த அடுத்த நாள் சமைப்பா. அப்ப நேற்று அதை சமைச்சது கொஞ்சம் கூட இருக்குதுன்னுட்டு எங்கட விட்ட வரைய கொண்டு வந்துட்டோம். அது எங்களுக்கு 2 நாளைக்கு காணும் போல கிடக்குது பாக்க. ஆனா அந்த இல்ல ஒரு சத்து தான். அது எங்களுக்கு அந்த மச்சம் சாப்பிட்டு பழகி அதை தொடர்ந்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்குது. எங்களை வீட்டுல படியனுக்கும் மணி இப்ப இன்றைக்கு சமைச்சு வச்சு போட்டு நாளைக்கு வீட்டை நின்றாருந்தா குழச்சி போட்டு மத்தியானம் வேலை போக்கு நான் குழச்சி போட்டு வச்சு விட்டா அவருக்கு விருப்பம் அப்படி சாப்பிடுவாங்க. வந்து பிறகு மேலுக்கு சில வழியில தயிர் அதுகளை வச்சு வச்சுட்டு சாப்பிடுவான். மரக்கறி கணக்க வேணும், அதுதான் பிரச்சனை. மரக்கறி நாடுகள்ல முடிய நான் அவருக்கு கீரை செவ்வாய் வழியண்டா கீரை காய்ச்சி பருப்பு காய்ச்சி சோயா வேணுமா இருக்கு காய்ச்சி விட்டுனா. பிறகு பீன்ஸ் காய்ச்சி எனக்கு அந்த போனன் சொன்ன அதுதான் சமைக்க கோவா கரட் போட்டு வெள்ளைக்கறியும் வச்சு போட்டு பருப்பு எல்லாம் வச்சு விட்டேன்னா நாங்க சாப்பிட்டுட்டோம். இதற்கு நாளைக்கு காணும் வாழ்க்கறி கிடக்குது. நாளைக்கு சமைச்சு வச்சு கிடக்குது. நீங்க தப்ப மாட்டீங்க. கொஞ்சம் ஒரு வருஷத்துக்குள்ள படம் இல்ல ஒரு வருஷத்துக்கு இல்ல அது பெருமைப்படும். நீங்க நாங்க நினைக்கிறோம் இப்ப யார் ஒரு இல்ல நாளைக்கு இல்ல வாணிக்கு வாணிக்கு 2 நிமிஷம் லோஜினி இருக்கிறார். வணக்கம் லோஜினி. நம்ம கதை எங்க அம்மா கதை விட நான் அவுட் பண்ற ஐடியா உங்களுக்கு அந்நேரம் ஆரம்பம். வணக்கம் லோஜினி அவர்களே. வணக்கம் மாரியக்கா. என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் சின்னவர்? மரக்கறி எல்லாம் போட்டு ஒரு குலசாதம். நீங்க என்ன போடுவீங்க? அதே மாதிரி இங்கிலீஷ் மரக்கறியோ அல்லது தமிழ் மரக்கறி சேர்ப்பீங்களோ? தமிழ் மரக்கறி என்ன கிடக்கோ எல்லாம் சேர்த்து போட வேண்டியதா? சின்னகள் சாப்பிட வேணுமா? ஓம் ஓம் சந்தோஷத்துல ஓம் சரி என்ன ஒரு இப்ப வாணிக்கு சந்தோஷம். ஒரு ஆளு ரெண்டாலும் என்ன தெரியுற வாணிக்கு சொல்லணும்னு வச்சிடும். அதை கேட்டா வந்து எல்லாம் ட்ரீட் பண்ணிட இல்ல கவலைப்படாங்க நான் இருக்கிறேன். சரி இப்ப வாணி 1:57. உங்களுக்கு வாணி வணக்கம். வணக்கம் செல்விச்சந்திரனே. வணக்கம். சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான் சமைக்க வேணும். அப்ப இப்ப முதல்ல ஏதோ குவளைகளை என்ன குடிக்க மாதிரி கிடக்குது. கப்புக்களை என்ன குடிக்கீங்க? இலங்கை கோப்பி குடித்தேன். இலங்கை கோப்பியா? நான் கிரீன் டீ எல்லாம் சொன்ன மாதிரி கிடந்தது. அது அருந்துவது குறைவு. ஏன் நீங்க குடிக்கிற இல்லையா கிழமை என்றாலும்? நாட்டம் அதில்
குறைவென்று சொல்லலாம். ஏன் அதுதான் உடம்புக்கு நல்லது வாணி. கொழுப்புகளை வெட்டி கொண்டு போகும். இனிமேல் முயற்சி செய்வோம். இல்லை நான் இதாத்தான் உண்மையாவே கேட்குறேன். நீங்க கிரீன் டீ பிடிக்கிற இல்லையா? பிடிக்கவே பிடிக்காது. அது உடம்புக்கு நல்லது. கொழுப்பு தன்மையை வெட்டி கொண்டு போயிடும். கொழுப்பு இருந்தால் தானே. அதுதான் இப்ப எல்லாம் அது முழுக்க உடம்பில் இல்லாம வேக்கிலால வந்து தள்ளுது. அது பின்பு சமையலில் சேர்க்கப்படுகின்றது. காலம் என்ன சாப்பிட்டீங்க? புண்ணாக்கும் தண்ணீரும் தந்தார்கள், சாப்பிட்டேன். புண்ணாக்கும் தண்ணியும் தந்தாங்க. ஆனா நாலு கால வால் கட்டின மாதிரி தெரிய இல்லையா? கைத்தில வடமுழுத்து கட்டே இல்லையோ? கட்டி விட்டார்கள், ஓடி வந்தேன். அதுதான் அந்த மரம் பின்னுக்கு நிக்குதோ கட்டுறது கணக்க. பெரிய மரம் என்றபடினால் தாக்கு பிடிக்குது. அதுதான் அதிபர் நீங்கள் ஜம்ப் பண்ணாலும் கொண்டு போட்டு வேலியும் அடைச்சி விட்டுக்கிறாருக்கு. அழகாக இருக்கின்றது. அதான் அழகா இருக்குது. என்ன அந்த அந்த பின்னுக்கு இருக்கிற அந்த கட்ட கட்ட மாதிரி கிடக்கிறது என்ன மாதிரி கல்லால செய்ததா என்ன மரக்குத்தியா? கல்லினால் என்று நினைக்கின்றேன். கல்லினால் செய்ததா? பார்த்தா அப்படி தெரியலையே. கிட்ட போய் பார்த்தால் தெரியும். அழகான மரமா கிடக்குது வாணி. அதுதான் கூறினேன். உண்மையில அது இது நெச்சுரலா இயற்கையான மரம். பார்த்தா செயற்கை மரம் எல்லாம் தெரியுது. பார்வைகள் பலவிதம். என்ன மரமா இருக்குது? இனிமேல் தேடி பார்ப்போம். அப்ப என்ன என்ன இனிப்போ என்ன சமைக்க சாப்பிட போறீங்க? சோறும் கறிகளும் என்று நேற்று அன்பு செஞ்ச இருக்கா? மச்சம் தான் இருக்கின்றது. அப்ப நீங்க செவ்வாய் மச்சம் முடிஞ்சு அதை பாக்குறீங்க தானே? என்ன அசிக்கிறத அள்ளி இறக்குற வண்டியா? செவ்வாய் மரக்கறிகள் தான் சாப்பிடுவேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த மரத்தை பார்க்கத்தான் வாணி. நாங்கள் நேற்று ஒரு பேக்ரவுண்டுக்கு ஒரு இது எடுத்து பார்ப்போம்னு பார்த்தோம் வாணி. ஒரு இந்த பனை மரங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்கள் தானே, அந்த கிவர் விடுறதுகள் குறைவா இருக்குமே இல்ல. ஆனால் கேரளாவில் ஒரு இதுல ஒரு இந்த பனைமரத்துல வாணி 100 காணும் அந்த மட்டை இதுகள் மாறி அப்ப கிழகளா மாறி போட்டு கிடக்கு. நல்ல அழகா போட்டு நிறைய சனம் பார்த்து கொண்டிருக்க. அதை போட்டு அபூர்வம். இது வந்து அந்த யோகாவில தர்ஜினி காட்டுவார் தானே அந்த மராசனம் இப்படி. அது மாதிரி தான் உண்மையில இந்த மரம் அப்படி இப்படி கிளைகளை விரிச்சு ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இந்த அழகான இது. இந்த இடமும் நல்லது. காட்டினவே ஒரு அரச மரம் மாதிரி நடுவால பனை மரம் இருக்கு. ஒரு பிள்ளை ஏறி பனை நொங்கு அது ஒரு 3 அந்த குரூப்பா இருக்கு. நம்ம ஒரு 4 பேர் அது அப்படித்தான் செய்கிறது. மையவாணி இங்கிலாந்து சீனரியா? இது ஈஸ்வரன் மகன் கல்யாணம் நடந்த ஒரு பாக்கு மாதிரி உண்டு இல்ல, ஈஸ்வரன் மகனுக்கு. அப்ப அந்த பாக்கு மாதிரி உண்டு. பாக்கு மாதிரி என்ன ஹோல் அப்படி இந்த பாக்குறாரு அவரு நல்லா அழகான இடம். அப்ப அந்த மரத்தை நான் போனவர்கள் பிடிச்சிட்டேன் இயற்கை என்று சொல்லி. பிறகு திரும்ப பெரிய மாகி அதுக்கெல்லாம் கல்யாணம் நல்லா நடந்தது. நல்லா இருந்தது. நான் ஒன்று சொல்றேன், அந்த அம்மா அந்த ஓவல்டின் வேண்டி வச்சா அந்த நாங்களும் என்ன செய்யறது, அம்மா இல்லாத நேரம் பேப்பர்ல போட்டு கொஞ்சத்தை போட்டு இப்படி மூடி விட்டா கல்லு போல வரும். சாப்பிட நல்லா இருக்கும். என்னது இறுகி போய் இந்த நஷ்டம் ஓட்டினாலே. ஆனா எனக்கு அது சரியான விருப்பம். இங்க வந்து பார்த்தோன்னா இங்க அந்த ரோஸ்மேனோட ஒரு கடையில நெடுகரம் வராது, இடையக்க இடையக்க வரும் ஓவல்டின் சாக்லேட். உங்களோட பக்கங்கள்ல எல்லாம் இருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த ஓவல்டின் படம் கெண்டஸ் சாக்லேட் மாதிரி ஓவல்டின்ல விற்கிது. நல்ல ருசி. என்ன இருக்குதானே நான் இந்த முறை பாருங்க அப்படி இருக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது. இந்த இப்ப கொண்டாந்து வச்ச அரிவாசிகள் வந்து நான் சாப்பிடுறேன். எனக்கு நல்ல டேஸ்ட், நல்ல ருசி. இப்ப எல்லாத்தையும் வச்சிருக்காங்க சாக்லேட். இதா சாக்லேட் மாதிரி நீங்க இப்ப நான் தானே கடைக்கு போனான்னு சொன்னேன். இந்த அந்த வட்ட வட்ட கண்ட சாக்லேட் இருக்குதானே வட்டம், அந்த பொலித்தீன் மேல போட்ட ராஜினியை காட்ட கொஞ்சம் பொறுங்க வரும் காட்டுங்க. இல்லையா அது? இல்ல இது சாக்லேட் அந்த ஓவல் அந்த சாக்லேட் இருந்தது. ஓவல்டின் கிரன்ச்சி and water.
ஓவமால்ட்டு இந்த எங்களை விட்டு கடையில வாணி அந்த இப்ப அந்த கிறிஸ்துமஸ் அதுகளுக்கு போடுற இதுகள் இந்த பாசனுக்கு இந்த சித்திரை இதுகளுக்கு போட்டிருந்தவங்க அந்த சின்ன சின்ன பாக்கெட்டுல காசுகள் மாதிரி எல்லாம் செய்தது விற்கிறவங்க அப்படி கொஞ்சம் பெரிய பெரிய சாக்லேட் வாங்கி காக்கிலோ பேக்குகள் எல்லாம் 50 படி போட்டுருக்கோம். நல்ல டேஸ்ட் காசு. அது டேட் பார்த்தா நீங்கள் அவுட் ஆஃப் டேட் ஆயிடுமோ சில இல்ல டேட் இருக்கிறதுகள் நான் வாங்கல. நான் இந்த கண்டஸ்கள் கொண்டு போ இந்த சமருக்கு பழுதாப்பட்டு போனாலும் கொண்டு அந்த போவோம். மோல்டீஸ் சுவிஸ்ல கொடி போட்டுறாங்க. மோல்டீஸ் அண்ட் இருக்கு மற்ற ஸ்மார்டீஸ்ல சுவிஸ்காரட்டியா இருக்கலாம். அந்த மேலுக்கு குரஸ் போட்டிருக்கு அந்த படம் கொடி போட்டு இல்ல இது ஜெர்மன்லும் இருக்குது ராஜினி. இது ஜெர்மன் ப்ராடக்டும் இருக்குது. சுவிஸ் ப்ராடக்ட் தான் இந்த படம் இது சுவிஸ். ஆனா ஜெர்மன் கொடி போட்டுக்கிறபடியா அவன்டே தான் இருக்கு. அதாவே என்றதான் இங்க வந்து இந்த ஓவமால்டின் வந்து நாங்கள் இந்த பாலுக்கு சின்ன பிள்ளைல இருக்க பிள்ளைகளுக்கு கரைச்சி போட்டு கொடுக்கறது. அந்த அந்த இதுதான் பவுடராவும் பாக்கெட்ல விக்குது. இது பாக்கெட்ல பிளாஸ்டிக் போட்டுருக்கலே விக்குது தானே. நான் இது பாலுக்குள்ள போட்டு குடிக்கிறேன். சின்ன ஆயம் இருக்குது. பாலுக்குள்ள போட்டு குடிக்கிறேன். பல ஊர்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. என்ன வாணிமோன் அது சாப்பிட நல்லா இருக்கு. ஓல்டின சாப்பிட்டோம். அதுக்காக அளவா சாப்பிடுங்க. வெளியில வச்சுட்டு இதண்டினோன்னா ஒட்டுப்படும். அப்ப உருட்டி போடுறது அது நாங்கள் இங்க வெளியில தான் வைக்கிறது. எனக்கு ஒரு நாள் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு சாக்லேட்டும் வைக்கிறீங்களா நாங்களே இருக்குது. வாணி நாம் விட எல்லாரும் விட வருதா? அந்த ஒன்று வருது. அந்த கீழே சட்னியா என்ன எழுதிருக்காங்க? சாக்லேட்லயும் எழுதிருக்காங்க. அந்த இதுகள் கிடக்கும். தூள் மாதிரி அந்த நட்சுகள் மாதிரி கிடக்கும். அதுக்குள்ள ஒரு நாளும் பவுடர் இங்க வேண்டிய சாக்லேட்டை பார்த்துதான் இருக்கும். கடையில வேணும். இந்த கோப்பியில நெஸ்கவே கோப்பிக்கு வருமா போல சிலது வரும், சிலது தூளாவே இருக்கும் தானே.